அண்ணனுக்கு விடுதடா. பெரிய மருது, இனிமே அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கும் துணை போகாது. நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபடு. ஆமாம் பெரிய மருது, இனிமே இந்த அடிதடி வெட்டு குத்துக்கெல்லாம் போகாதையா. எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. பெரிய மருது, 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 பெரிய மருது. வா பெரிய மருது வா. இந்த 18 பட்டி சிங்கத்தோட வரவத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ராமன்னா, நீ லக்ஷ்மண. இந்த 2 வருஷம் நீ பிரிஞ்சிருந்ததை நினைச்சாதான். நான் வந்துட்டேன்ல, இனிமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். நீ வந்ததுக்கு பின்னாலதான் இந்த இடமே பிரகாசமா இருக்கு. என்ன புதுசா இருக்காங்களேன்னு பாக்குறியா? உனக்கு உதவியா இருக்கட்டுமே தான் வேலைக்கு வச்சிருக்கேன். ஆனா எல்லாருமே உனக்கு அப்புறம் தான். வாங்கண்ணே. வணக்கம். இவன் நம்ம மேனேஜர் பாண்டியன், நடுப்பட்டிக்காரன். கொடுங்க. படிச்சவன் ஒருத்தன் நம்ம கிட்ட இருக்கட்டுமே தான் வச்சிருக்கேன். உட்காரு மருது. ஏய், இப்படி நம்ம ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுல்ல? ஓம் பலத்தால மாறுகாலு மாறு கை வாங்குற குணத்தால இந்த 18 பட்டியில உன்னை எதிர்த்தவனும் இல்ல, என்ன பகைச்சவனும் இல்ல. இந்த சுத்து வட்டாரத்திலேயே நான் ஒரு தனி பெரும் பணக்காரனா இருக்கேன்னா அதுக்கு மூல காரணமும் நீதான், முக்கிய காரணமும் நீதான். என் பணபலத்தை வச்சு உன் உடல் பலத்தை காட்டி இந்த பகுதியில எம்பிய எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சேன், மந்திரி ஆக்குனேன். நான் சாணக்கியனா இருந்து சொன்னதை நீ சந்திரகுப்தனா இருந்து சாதனையாக்கி சரித்திரம் படைச்சிட்ட. இவ்வளவு பலம் நம்ம கையில இருந்தோம். நீ ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த நிகழ்ச்சியை தான் என்னால மறக்கவே முடியல. பெரிய மருது, இங்க சுத்தி இருக்கிற 100கணக்கான ஏக்கர் நிலம் எல்லாம் என் பேர்ல இருக்கு. ஆனா இந்த 5 ஏக்கர் மட்டும் மாரிமுத்து தங்கச்சி பேர்ல இருக்கு. இந்த 5 ஏக்கர் நிலத்தினால நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வாட்டம் இல்ல, உரம்போட வசதி இல்ல. அந்த மாரிமுத்து இருக்கானே, அவன் பட்டம் படிச்சவன், சட்டம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். பெரிய மருது, நீ மனசு வச்சு அந்த மாரிமுத்தோட 5 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரதுக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். நீ விரும்பினது கிடைக்கணும், அதை நான் முடிக்கணும். அதானே நம்ம சட்டம். ஏய் வா மாப்ள, என்ன விஷயம்? மாப்பிள, நீ படிச்சவன், பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுக்கிருவ. இத சுத்தி இருக்கிற 100கணக்கான ஏக்கரும் சிவசங்கரனுக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் மட்டும் உனக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் சிவசங்கரன் விரும்புறதுனால அவனுக்கு கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமாலும் நான் வாங்கி தரேன். மாப்ள, நீ இந்த ஊர்ல பிறந்தவன், பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுப்ப. எங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஏன் உனக்கே தெரியும். அப்பேற்பட்டவரோட சமாதிய இந்த 5 ஏக்கர்ல தான் வச்சிருக்கோம். மாப்ள, இந்த மண் எங்க தாத்தா வாழ்ந்த மண்ணு, இந்த மண்ணு எங்க அப்பா பிறந்த மண்ணு, இந்த மண்ணுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எங்க மண்ணு, இதை நாங்க விற்க மாட்டோம். இது எங்களுக்கு தான் சொந்தம். ஏன்டா கத்துற? மாப்பிள, மனுஷனுக்கு மண்ணு சொந்தம் இல்ல,
மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம். இது விதண்டாவாதம். எது எப்படியோ இந்த மண்ணி எங்களுக்கு தான் சொந்தம். மாப்பிள தர முடியாதுன்னா போக வேண்டியதுதானே. ஏய், ஆம்பளை பேசும்போது பொம்பளை குறுக்க பேசணும். தங்கச்சி நீ சுமாருமா? சுயபுத்திர பேசுற ஆம்பளைக்கு என்ன நியாயம் தெரியும்? சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிற ஆள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய், இனி ஒரு வார்த்தை பேசுறேன், என் கைதான் பேசும். அப்ப எங்க கை என்ன சும்மா இருக்குமா? ஏய், இது உழைச்சு சாப்பிட்ட உடம்புடா. போட்டதை தின்னுட்டு சொன்னதை செய்யற உடம்பு இல்ல. இதுவாட போட்டதை தின்னுட்டு சொல்றதை செய்யற உடம்பு. என் கைவரிசையை பார்த்தேல்ல, முடிவா என்னடா சொல்ற? முதல்ல சொன்னதை தான் முடிவாவும் சொல்றேன். எங்க நிலத்தை தர முடியாது. எனக்கு நான் படிச்சு கழிச்ச கையும் காலும் மண்டலாண்டா விழுந்தது. மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம். பெரிய மருது, உடனடி தீர்வு காண்றதுல உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. வெட்டு ஒண்ணுனா துண்டு ரெண்டுங்கிற பழமொழி உதயமானதே உன்னாலதான். அடடே, இன்ஸ்பெக்டரா? எங்கிட்ட வரவங்க ஒண்ணு தஞ்சோன்னு வரணும், இல்லன்னா மன்னிக்கணும். பெரிய மருதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் மாரிமுத்து. ஓ, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா? அப்ப வழக்கம் போல எவனையாவது புடிச்சு உள்ள போடியா. இந்த கேஸ்ல அப்படி முடியாதுங்க. ஏன் முடியாது? ஹலோ, மந்திரி மாடசாமி பேசுறேன்.
ஐயா மந்திரிங்க. என்ன மாடசாமி? மாரிமுத்து விஷயம் பெருசா போச்சு. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணுமா? ஏய் சிவசங்கரன், பெரிய மனசு பண்ணி பெரிய மருத போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன என்ன பேச்சா பேசுற? பெரிய மருத நான் அனுப்ப மாட்டேன். வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு. நான் தான் வெட்டினேன்னு நான் ஜெயிலுக்கு போறேன். போன கிழவையா. ஐயா, இது ஆத்திரப்படுற நேரம் இல்ல. இது மாதிரி எப்பவாவது சொல்லி இருக்கமா? இல்ல இப்படி நடந்திருக்கா? மாரிமுத்து ஹாஸ்பிட்டல்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கான். விஷயம் கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய மருத போலீஸ்ல ஒப்படைங்க. முடியாது, முடியவே முடியாது. ஐயா, இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பெரிய மருது